போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஜிப் தைக்கிற வீடியோ வந்து போட சொல்லி நிறைய வீடியோஸ்ல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஜிப் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜிப் தைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ஜிப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து பாத்துடலாம். நான் வந்து இதுல 2 டைப்பான ஜிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஜிப், நம்ம நைட்டி சுடிதார்ல எல்லாம் வந்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஜிப். இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ல வந்து தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த நார்மல் ஜிப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிப்போட டீத்னு சொல்லுவாங்க, அந்த பல்லு வந்து மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரன்னரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மல் ஜிப்ல. இது வந்து நீங்க நைட்டில பாத்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து ட்ரெஸ் ஸ்கர்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்திருப்பீங்க. பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா இருக்கும். இந்த நார்மல் ஜிப் வந்து நமக்கு 8 இன்ச் நீளத்துல கிடைக்கும். சுடிதாருக்கு வச்சு தைக்கிறதுக்கு வந்து 18 இன்ச் நீளத்துல கிடைக்கும். 16ல இருந்து 18 இன்ச் நீளம் அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க என்ன ட்ரெஸ் தைக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. 8 இன்ச் சைஸ் வந்து பிளவுஸ்க்குலாம் சரியா இருக்கும். எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் சைஸ் ஜிப் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜிப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இந்த இடத்துல ஒரு சில்வர் லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த போட்டோல இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சில்வர் லாக் இருக்கும். இந்த நான் எடுத்திருக்க இந்த 2 ஜிப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் லாக் வந்து இல்ல. சில்வர் லாக் இல்ல அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இன்விசிபிள் ஜிப்போட ரன்னர் வந்து பாத்தீங்கன்னா இதை விட டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் ஜிப்ல இந்த மாதிரி பட்டையா இருக்கும். இன்விசிபிள் ஜிப்ல இந்த மாதிரி நமக்கு சின்னதா ஃபேன்சியா கொடுத்துருப்பாங்க. இதுல இன்னொரு டிஃபரெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிப்போட டீத் வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியாது, நல்லா க்ளோஸ்ட் எட்ஜா இருக்கும். இதோட அடிப்பக்கம் வந்து திருப்பி பாத்தீங்கன்னா அது அந்த ஜிப்போட டீத் வந்து நமக்கு வந்து தெரியும். இன்விசிபிள் ஜிப்புக்கும் நார்மல் ஜிப்புக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட். மாதிரி இந்த ஜிப்லயே வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து சில்வர் லாக் இல்ல, அதுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து லைட்டா வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த சில்வர் லாக் வந்து எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த ரன்னர் வந்து இழுக்கும் போது மொத்தமா அந்த ஜிப்பை விட்டு வெளியில வராம இருக்கிறதுக்காக தான் அது கொடுத்துருப்பாங்க. மேல எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே வந்து சில்வர் லாக் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணிருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நார்மல் ஜிப்லயும் அதே மாதிரி தான், சில்வர் லாக் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்க சில்வர் லாக் உள்ள ஜிப்பும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி இருக்க ஜிப்ஸும் வந்து வாங்கிக்கலாம். இன்விசிபிள் ஜிப் வச்சு நம்ம எப்படி சுடிதார்ல தைக்கிறது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நார்மல் ஜிப் எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஜிப் தைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாத்ல இருந்து தச்சு காமிக்க போறேன். உங்களுக்கு சுடிதார் மாதிரியே ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்னதா, அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் அப்படின்றதுக்காக. சுடிதார்ல வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் நெக் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருப்போம்ல, அது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து சென்டர்ல மடிச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங் சுடிதாரா இருந்தாலும் நார்மல் சுடிதாரா இருந்தாலும் நம்ம வந்து நெக் வந்து பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஜிப் தச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். லைனிங் சுடிதாரா இருந்தா நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைனிங்கோட சேர்த்து மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி இதே மாதிரி நெக் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளைன் சுடிதாரா இருந்தா அந்த துணியில நெக் மட்டும் கட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபுல்லா வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிப் தைக்கிறதுக்கு ஜிப்போட நீளத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வந்து அந்த மெயின் கிளாத்லயே எடுத்திருக்கேன். அது வந்து நீங்க சுடிதார்ல தைக்கும் போது சுடிதாரோட அந்த மேல இருக்க மெயின் கிளாத்ல இருந்து எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாத்தோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிப்பை விட எக்ஸ்ட்ரா 2 இன்ச் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த துணிலையும் சென்டர்ல வந்து நான் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த நெக் மட்டும் கிராஸ் பீஸ் கொடுத்து இந்த மாதிரி தச்சு வச்சிருக்கேன். நான் இதை வந்து உள்பக்கமா தச்சு விடல, மேல் பக்கம் மட்டும் தான் தச்சு விட்டுருக்கேன். சென்டர்ல ஜிப் தச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா வந்து மடிச்சு தச்சுக்கலாம். சென்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ண இடத்துல லைன் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு மேல நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நான் 3 சைடும் மடிச்சு தச்சு எடுத்திருக்கேன். அதோட சென்டரையும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அடியில வச்சிருக்க சுடிதாரோட நல்ல பக்கத்துக்கு மேலதான் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் தைக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாத்ல மார்க் பண்ணிருக்க சென்டர் லைனும் சுடிதார்ல மார்க் பண்ணிருக்க சென்டர் லைனும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணும்போது மேல அந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல அதை மேல் பக்கமா தள்ளி விட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. ஜிப்போட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஜிப் வந்து நான் இந்த இடத்துல மேல இருந்து தான் வச்சு ஜாயின் பண்ண போறேன். நீங்க வந்து கழுத்து பீஸ்க்குள்ள நமக்கு வந்து ஜிப் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கழுத்து பீஸ் எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து நீங்க ஜிப் வந்து இறக்கி வச்சுக்கோங்க. இப்ப கீழே ஜிப் முடிகிற இடத்துல இருந்து மேல வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
அது வந்து நமக்கு தையல் வந்து எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்றது தெரியறதுக்காக மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல மேல 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன்ல இருந்து 2 பக்கமும் 1 ஃபுட் இடைவெளியில ஒரு தையல் வந்து போட போறோம். அதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான அளவுக்கு சின்னதா இந்த மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வி ஷேப்ல நம்ம வந்து தச்சு விடணும். நல்லா ஷார்ப்பா கொண்டு வந்து முடிக்கணும். அதுக்காக தான் நம்ம மேல வந்து 1/2 அளவுக்கு மேல மார்க் பண்ணோம். இந்த மாதிரி ஷேப்ல தான் நம்ம வந்து தச்சு விடணும். கரெக்டா வந்து அந்த பாயிண்டட் எட்ஜ்ல வந்து நிப்பாட்டி எல்லாம் தைக்க தேவையில்லை. கட்டிங் மட்டும் தான் பண்ணிருக்கோம். நம்ம தைக்கும் போது அப்படியே கிராஸா வச்சு ஜாயின் பண்ணா சரியா இருக்கும். நான் வந்து ஜிப் தைக்கிறதுக்கு ஸ்டிச் மேஜிக் மிஷின் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நார்மல் மிஷின்லயும் தைக்கலாம். அதுல வந்து சிங்கிள் ஃபுட் வச்சு நீங்க வந்து ஜிப் தச்சு விடலாம். மார்க் பண்ணிருந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம வி மாதிரி மார்க் பண்ணிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி திருப்பாம கீழே நம்ம முடிக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஷார்ப்பா ஊசி நிப்பாட்டி திருப்பிக்கோங்க. தையல் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே சரிவா கொண்டு வந்து சென்டர் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். சென்டர்ல மட்டும் கரெக்டா ஊசி நிப்பாட்டி திருப்பிக்கோங்க. போட்டிருந்த அந்த லைன்ல வந்து துணியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கடைசியில அந்த எட்ஜ் முடிகிற வரைக்கும் வந்து கட் பண்ணிக்கோங்க. தையல்ல படாம வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு உள் பக்கமா திருப்பி விட்டுக்கலாம். நீங்க நல்லா வந்து கையிலே வந்து பிரஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் உள் பக்கமா திருப்பி எடுத்துட்டேன். சுடிதார்ல தைக்கும் போது மேல இருந்து நமக்கு அந்த சைடு ஸ்லிட் வந்து எங்க ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் ஜிப் இருந்தா போதும். அதுக்கு கீழே வந்து நமக்கு ஜிப்போட லென்த் வந்து தேவையில்லை. அந்த அளவுக்கு லென்த் இருந்தாலே வந்து உங்களுக்கு ஜிப் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப அதுக்கு அடியில வந்து ஜிப் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வைக்க போறோம். அந்த ரன்னர் வந்து மேல் பக்கம் தெரியுற மாதிரி இந்த மாதிரி தான் வைக்கணும். அப்ப இதோட இந்த எட்ஜ் வந்து இந்த சைடு வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இதுக்கு நான் வந்து நார்மல் ஃபுட்ல இருந்து ஜிப்பர் ஃபுட் வந்து மாட்டிக்கிறேன். ஜிப்பர் ஃபுட் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸ்டிச் மேஜிக் மிஷின்ல. நீங்க நார்மல் மிஷின்ல தைக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட் வந்து மாட்டி தச்சு விட்டுக்கோங்க. இப்ப அந்த துணியோட மேல் எட்ஜ்ல இருந்து வச்சு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ்க்குள்ள எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப் எல்லாம் வந்து உள்ள போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த சில்வர் லாக் உள்ள ஜிப் வாங்குனீங்க அப்படின்னா கழுத்து அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம எந்த இடத்துல வச்சு தச்சிருக்கோமோ அதுக்கு கீழ இருந்து நீங்க ஜிப் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து இதுல இப்ப மேல இருந்து வச்சுதான் ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் மடிச்சு உள் பக்கமா தச்சு விட்டுக்கலாம். அந்த கரெக்டா அந்த எட்ஜ்ல வந்து நம்ம தையல் போடணும். லெஃப்ட் சைட் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜிப்பையும் அந்த கிளாத்தையும் சேர்த்து அந்த எட்ஜ்லயே வச்சு நமக்கு அந்த ஜிப்போட டீத்துக்கு பக்கத்திலே வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். நான் தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா பக்கத்துல காமிக்கிறேன். தைக்கும் போது அந்த ரன்னர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கீழே இறக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே தைக்கும் போது மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. தையல் எந்த இடத்துல போட்டு முடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் தச்சதுக்கு அப்புறம் சுடிதார்ல சைட்ல வந்து பாக்ஸ் ஸ்லிட்டுக்கு எல்லாம் வந்து சதுரமா தப்போம்ல அதே மாதிரி வச்சு நம்ம வந்து ஊசி நிப்பாட்டி திருப்பிக்கணும். ஊசி நிப்பாட்டிட்டு அந்த துணியை வந்து ஜிப்போட சேர்த்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தச்சு விடணும். பாக்ஸ் மாதிரி தச்சுட்டு ஊசியை வந்து உள்பக்கம் வச்சுட்டு திரும்ப துணியை திருப்பிக்கலாம். இடது பக்கம் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத்துக்கும் அந்த ஜிப்போட அந்த பல்லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேப்பே இல்லாம பக்கத்துல வந்து அப்படியே வந்து தச்சு விட்டுருப்போம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நடுவுல இருக்க ஜிப்பை மறைக்கிற மாதிரி லைட்டா தூக்கி வச்சு தைக்கணும். 1/4 இன்ச் இடைவெளியில தான் வந்து இந்த சைடு வந்து தையல் போடணும். அந்த கார்னர்ல எட்ஜ்ல வந்து தையல் போட தேவையில்லை.
தைக்கும் போது நம்ம தைக்கிற அந்த துணி வந்து ஜிப்பை மூடின மாதிரி இருக்கணும், வெளியில தெரியாது. ஜிப் வந்து தைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்து துணி இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஜிப்போட அந்த இன்னொரு எண்டு வரைக்கும் வந்து ஜிப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்ம அந்த துணியோட சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு. இடத்துல அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த ரன்னரை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் லாக் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த ரன்னர் வந்து போகும். மாதிரி சில்வர் லாக் இல்லாத ஜிப்பா இருந்தா உங்களுக்கு வந்து ரன்னர் வெளியில வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து மேல எக்ஸ்ட்ரா ஜிப் வந்து கழுத்து பீஸ்ல வச்சு தச்சிருக்கோம். இப்ப ஜிப் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கருப்பு கலர்ல ஜிப் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிளாத்ல வந்து வெளியில தெரியுது. நீங்க சேம் கலர் த்ரெட் சேம் கலர் வந்து ஜிப் போடும் போது உங்களுக்கு இந்த அளவு கூட உங்களுக்கு வெளியில தெரியாது. சைடு இடது பக்கம் வந்து நமக்கு அந்த ஜிப்பை ஒட்டி தையல் இருக்கும். வலது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில வெளிப்பக்கமா தையல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த நடுவுல இருக்க கேப்ல இருக்க அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப்பை வந்து மூடி இருக்கும். இப்ப மேல இருக்க அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம வச்சு தச்சிருந்தோம்ல, அதை வந்து ஜிப்போட சேர்த்து மடிச்சு உள்பக்கமா தையல் போட்டுக்கலாம். அந்த ஜிப்பு வந்து கிராஸ் பீஸ்குள்ள இருக்கிறதுனால நமக்கு முதுகுல உருத்தாம கரெக்டா உள்ள போயிடும். எட்ஜஸ் எல்லாமே வந்து தச்சு விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். இப்போ உள்பக்கம் திருப்பிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தோம்ல, அதை வந்து ஜிப்போட சேர்த்து வந்து தச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தோட 2 சைடும் நம்ம வந்து மடிச்சு தச்சிருக்கோம். கீழே இருக்க துணியை வந்து தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி மடிச்சு ஜிப்போட சேர்த்து தையல் போட்டுக்கோங்க. அப்பனா ஜிப்ல இருக்க அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து உள்ள போயிடும், நமக்கு வந்து பிரிஞ்சே வராது வெளியில. இப்ப நான் மேல கிராஸ் பீஸும் வந்து ஃபுல்லா தையல் போட்டு எடுத்திருக்கேன். நமக்கு இந்த ஜிப் வந்து ஃபுல்லா அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. நீங்க லைனிங் சுடிதாரா இருந்தாலும் சரி, நார்மல் சுடிதாரா இருந்தாலும் சரி, இதே மெத்தட்ல வந்து நார்மல் ஜிப் வந்து இந்த மாதிரி தைக்கலாம். தைக்கும் போது இந்த சென்டர்ல அந்த கார்னர் திருப்புற இடம் தான் வந்து கரெக்டா வந்து தைக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கும். இதே மெத்தட்ல நீங்களும் வந்து ஜிப் அட்டாச் பண்ணி தச்சு பாருங்க உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு. சுடிதார்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து ஜிப் தச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரன்னர் வந்து கரெக்டா வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. நார்மல் ஜிப்ல இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஜிப் தச்சு விடணும். இன்விசிபிள் ஜிப் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஜிப் வந்து ஃபுல்லா போட்டு மேல முடிகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதா ஒரு ஹூக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிப் வந்து கீழே இறங்கி வராம இருக்கும். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களோட ட்ரெஸ்ல வந்து ஜிப் தச்சு பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பேஜஸ் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதுலயும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.